திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் பாடல் 164. இதில் ஒரு விளக்கை நம்ம உடம்புக்கு உவமையாக சொல்கிறாங்க. ஒரு விளக்கில் தீபம் எரியுது, அதில் எண்ணெய் காலியானவுடனே தீபம் அணைஞ்சு போயிடும். அது மாதிரி இந்த உயிரானது அந்த கர்ம வினைகள், நம்ம செஞ்ச வினை காரணமாக தான் நம்ம பிறவிக்க வரோம். அந்த வினை கர்ம வினைகள் நீங்கிடுச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உயிர் இந்த உடம்பை விட்டு பறந்து போயிடும். அது தெரியாமல் இந்த உயிர்கள் மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த உடம்பு மேலேயே பற்று வச்சு இறைவனை வணங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உலகப்பற்றிலேயே விருப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதையே திருவள்ளுவர் நாயனார் சொல்லுவார் பாருங்க, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படிம்பார். இப்போ திருமந்திரம் பாடல் என்னென்னா, இடிஞ்சில் இருக்க விளக்கறி கொண்டான், முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர், விடிஞ்சு இருளாவது அறியா உலகம், படிஞ்சு கிடந்து பதைக்கின்றவாறே. எப்படி இந்த விளக்கில் எண்ணெய் நீங்கின உடனே தீபம் அணைஞ்சு போயிடுதோ, அது மாதிரி நம்ம கர்ம வினைகள் நீங்கின உடனே நம்ம உயிரும் நம்ம உடம்பை விட்டு பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதவே சித்தியார் பாடல், நம்ம வினை தான் இந்த உயிர் பிறந்து வர்றதுக்கு காரணங்கிறதா, இருவினை இன்ப துன்பத்து இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவது ஆகும் மன்னிய வினை பயன்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே அப்பர் பெருமான் சொல்கிறாரு, திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாய் இறக்கின்றார்களே அப்படிங்கிறார். நம்ம இதெல்லாம் செய்யணும். இப்படிலாம் சாமி நாம அஞ்செழுத்தை சொல்லணும், நெத்தி நிறையா திணறு பூசணும், திருக்கோயிலுக்கு போகணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி மலர் பறித்துட்டு சாமி வணங்கணும், நெத்தி நிறையா விபூதி பூசணும். இப்படிலாம் இல்லாமல் இருந்தால் நோய்களால் ஆட்கொள்ளப்பட்டு பெரிய நோய்கள்லாம் வந்து சேர்ந்தது தான் பிறப்பதையே தொழிலாக இறக்குறாங்களாம். அதே பிறந்து இறந்து வர்றாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலம்.